ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி இந்தியன் போம் இன் இந்தியன் இங்கிலீஷ். அந்த போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிசம் ஈக்கல் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் போம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்மளோட ஆத்தர் வந்து 16th December 1924 பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு இந்தியன் போயட், ஆக்டர், பிளேரைட், எடிட்டர் அண்ட் ஆர்ட் கிரிட்டிக்கும் கூட. இவங்களோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஆஃப் ஸ்கார்பியன், லேடர் ஏ பிளாசம் அண்ட் இந்த ரெண்டு ஒர்க்குமே ரொம்பவே ஃபேமஸான ஒர்க். அண்ட் இவங்க வந்து சாகித்ய அகாதமி அவார்ட் வந்து 1983 வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் வந்து 1988 வாங்கியிருக்கிறாங்க. 9th January 2004 வந்து இறந்துருக்குறாங்க. இந்த போமில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இந்தியன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீடமோட இன்ஸ்பிரேஷன், ஒரு ஃப்ரீ இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரீடம் பற்றி வந்து நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து போமை வந்து லைன் பை லைன் ஸ்டாண்ட்ஸா வைஸ் சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஃபார் பீஸ் அண்ட் நான் வைலன்ஸ். ஒய் வேர்ல்ட் இஸ் ஃபைட்டிங் ஒய் ஆல் பீப்புள் ஆஃப் அ வேர்ல்ட் ஆர் நாட் ஃபாலோவிங் மகாத்மா காந்தி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த உலகத்தோட பீஸ்க்காகவும் நான் வைலன்ஸ்க்காகவும், அதாவது இந்த உலகத்தோட அமைதிக்காகவும் சண்டை இல்லாமல் எந்த ஒரு வாருமே இல்லாமல் எல்லாருமே நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பக்கம் தான் நிற்கிறேன், நான் அதுக்காக தான் நிற்கிறேன், நான் வந்து அதை தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எல்லாரும் உலகத்தில் வந்து சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சண்டையே போட்டுட்ருக்குறாங்க, ஏன் இந்த உலகத்தில் வந்து யாருமே மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க, மகாத்மா காந்தியை வந்து ஏன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் நம்பர் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணாமல் சண்டையும் போட்டுட்டு இருந்தாங்க. மகாத்மா காந்தியோட மெயின் ஐடியா என்னென்னா, சண்டை போடாமல் அகிம்சை வழியில் வந்து ஃப்ரீடம் வாங்கணும். சிலர் அதை ஃபாலோ பண்ணாங்க அண்ட் சிலர் வந்து அதை ஃபாலோ பண்ணலை. ஸோ அதை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஐ எம் சிம்பிளி நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ancient Indian wisdom is 100% correct. I should say even 200%. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புரியலை, ஏன்ஷியன் இந்தியனோட விஸ்டம் வந்து 100% கரெக்டு, ஏன் அதை வந்து ஒரு 200% கரெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் இந்தியன் விஸ்டமை வந்து மாடர்ன் ஜென்ரேஷனோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாடர்ன் ஜென்ரேஷன் வந்து ஏன்ஷியன் விஸ்டமை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டூ மச் கோயிங் ஃபார் ஃபேஷன் அண்ட் ஃபாரின் திங். நம்மளோட இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேஷன் திங்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸை பற்றி வந்து ஏன் வந்து அட்ராக்ட் ஆகுறீங்க, அட்மையர் ஆகுறீங்க. நம்மளை ரூல் பண்ண பிரிட்டிஷ் வந்து பண்ணுறது, அவங்க பேசுகிறது எல்லாமே பிடிச்சி போய் தானே நம்ம வந்து நம்மளோட ஏன்ஷியன் விஸ்டமை மறந்துட்டு போய் ஒரு மாடர்னான ஜென்ரேஷனுக்கு வந்து மாறிட்டுருக்குறோம். ஒரு ஃபேஷனு ஃபாரினில் அவங்க எப்படி பண்ணுவாங்க, அந்த ஃபேஷனேட்டான திங்ஸுக்கு வந்து நம்ம ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கேட்குறாங்க. Other day I'm reading a newspaper. Every day I'm reading Times of Indian. மேபி வந்து இதை ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம், சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஆத்தர் என்ன நியூஸ் பேப்பர் வந்து போமில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை வந்து டெய்லி வாசிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. இங்கிலீஷ் நாலேஜை வந்து நம்ம ரீட் பண்ணுறது மூலியமாக நம்மளோட ப்ரொனன்சியேஷன்லேருந்து நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கேதர் பண்ணல, நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக வந்து ஆத்தர் வந்து நான் என்னோட நியூஸ் பேப்பர் வந்து நான் டெய்லி ரீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹவு ஒன் கவுண்ட் ஆஃப் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறச்ச என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கவுண்ட் ஆஃப் ஃபெல்லோங்கிறது இந்த நாட்டில் ரவுடிசம் பண்ணிட்டு அதே மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபெல்லோஸை பற்றின நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்து நான் வந்து நியூஸை வாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரோ ஸ்டோன்ஸ் அட் இந்திராபென் அப்படிங்கிறப்போ இந்திராபென் மேலே எப்படி வந்து அவங்க ஒரு ஸ்டோன்ஸை தூக்கி எறிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆத்தர் வந்து நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ரெஸ்ட் ஃபெல்லோவா, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து டயர்டாகி உட்காராத ஒரு ஆளாக இருக்கணும். ஐ எம் திங்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ரோமன் கண்ட்ரிமேன், ஐ எம் சேயிங் டு மை செல்ஃப். இதெல்லாம் வந்து நான் எனக்குள்ளே சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு அன்ரெஸ்ட் ஃபெல்லோவான ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அண்ட் நான் என்னோட யோசிக்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ரோமன் கண்ட்ரிமேன் மாதிரி நான் வந்து திங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்காக கொஞ்சம் வந்து உங்களோட இயர்ஸை வந்து கொடுங்க, லென் மீ த இயர்ஸ் அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் செவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
எவ்ரிதிங் இஸ் கம்மிங், எல்லாமே வந்து வருது. நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வருது. ரீஜெனரேஷன் வருது, ரிம்யூனரேஷன் வருது அண்ட் கான்செப்டேஷன் வருது. பி பேஷண்ட்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பி பேஷண்ட்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்போ இது எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு. ரீஜெனரேஷன் அப்படின்னா ரியூனிட் ஆகிறது அண்ட் ரீமுனரைசேஷன் அப்படிங்கிறப்போ ரீமுனரேஷன் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனிலேருந்து ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிஎஃப் இது பண்ணுவாங்க, பிஎஃப் பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு வந்து போனஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஒரு கம்பெனிலேருந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி வந்து மொத்தமாக என்னென்னலாம் வாங்குறாங்களோ அதெல்லாமே தான் வந்து ரீமுனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிறப்போ வந்து என்னென்னா, ஒரு பேபி பர்த் கண்ட்ரோல் சொல்லுவாங்கல்ல, அதை தான் வந்து கான்ட்ரசெப்ஷன், அதுக்கான இதுவும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரையுமே தங்கச்சி, அண்ணன், தம்பி, அக்கா அதே மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. யூ வாண்ட் ஒன் கிளாஸ் ஆஃப் லஸ்ஸி. லஸ்ஸி அப்படின்னா தெரியும்ல, ஸ்வீட் லஸ்ஸியும் இருக்குது அண்ட் நமக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லஸ்ஸி இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் லஸ்ஸி தேவை. எதுக்காக அப்படின்னா, லஸ்ஸி வந்து ஒரு குட் டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து எதுக்காக வந்து டைஜஷன் நம்ம இது பண்ணுவோம், நல்லா ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ருக்கப்போ வந்து நமக்கு வந்து டைஜஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது தேவை. ஸோ அப்போது நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பியான காலங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் ஆஃப் லஸ்ஸி வந்து நமக்கு டைஜஷன் ஹெல்ப் பண்ணும். அதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு லவ்வபிளான ட்ரிங்காக கூட மாறும். அந்த லஸ்ஸி வந்து ஒரு பெட்டர் தென் ஒரு ஒயினை விட வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், உங்களை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஒயின் வந்து மேபி வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒயின். அது இப்போ மட்டும் இல்லாமல் சர்ச்லேயும் வந்து ஒயின் கொடுப்பாங்கல்ல. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் ஒயினை டேஸ்ட்டு கூட பண்ணதில்லை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டீ டோட்லர். அதில் வந்து நம்மளோட ஆத்தர் வந்து நான் ஒரு டீ டோட்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கம்ப்ளீட்லி டோட்டல் அப்படிங்கிறப்போ சுத்தம், அதாவது ஒகேஷ்னல் ட்ரிங்கர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ சொல்கிறாங்கல்ல, சோஷியல் ட்ரிங்கிங், ஒகேஷ்னல் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் மட்டும் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் ஐ சே ஒயின் இஸ் ஃபார் ட்ரங்கர்ட்ஸ் ஒன்லி. ஆனால் ஒயின் வந்து ட்ரங்கர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் யூ திங்க் ஆஃப் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. வேர்ல்டோட பீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்காங்க. பாகிஸ்தான் பிஹேவிங் லைக் திஸ். நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அவங்க பங்களாதேஷ் இப்படி பண்ணுறாங்க, பாகிஸ்தான் அப்படி பண்ணுறாங்க, சைனா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் இந்த போமில் வந்து 2 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக பங்களாதேஷையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து பாகிஸ்தான் அண்ட் சைனாவும் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் இப்படி பண்ணுறாங்க, சைனா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இட் மேக்ஸ் மீ வெரி சேட், ஐ எம் டெல்லிங் யூ, ரியலி மோஸ்ட் ஹராசிங் மீ. நம்மலாம் அப்படி பேசுகிறது, நீங்கள்லாம் அப்படி நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே வருத்தத்தை உண்டு பண்ணுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் இப்படி சொல்கிறது அது வந்து என்ன ஒரு ஹராசிங் பண்ணுற மாதிரி கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல் மென் ஆர் பிரதர்ஸ், நோ. இன் இந்தியா ஆல்சோ குஜராத்திஸ், மராத்திஸ், ஹிந்திவாலாஸ் ஆல் பிரதர்ஸ். எல்லாருமே வந்து பிரதர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. எல்லா இந்தியன்ஸுமே வந்து நமக்கு பிரதர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு குஜராத்தியாக இருக்கட்டும், மராத்தியாக இருக்கட்டும், இப்போ வந்து ஹிந்திவாலாஸ் அப்படின்னா நம்ம ஊரில் இப்போ பானிபூரி விற்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ஹிந்திவாலாஸ் நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து மராத்திஸ், குஜராத்திஸாக இருந்தாலுமே எல்லாருமே நம்ம பிரதர்ஸாக வந்து ட்ரீட் பண்ணணும். தோ சம் ஆர் ஹேவிங் ஃபன்னி ஹேபிட்ஸ். அவங்கள்ட்ட வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு சில ஹேபிட்ஸ் இருக்கும். அண்ட் வெளி ஸ்டேட்லேருந்து வந்தவங்க டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டே வந்து நிறையா ஹேபிட்ஸ் வந்து மாறும். அந்த மாதிரி அவங்களோட ஹேபிட்ஸ் வந்து ஏதாவது ஃபன்னியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை டாலரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அதை டாலரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள டாலரேட் பண்ணணும், அவங்க வந்து நம்மளை வந்து டாலரேட் பண்ணணும். அப்படின்னா தானே வந்து அது ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற பாண்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்மளோட அண்ணன், தம்பி யாராவது நம்மளை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை பொறுத்துட்டு போவோமோ, எப்படி டாலரேட் பண்ணுவோமோ, அதுபோல் வந்து அவங்களும் வந்து நம்ம ஏதாவது ஃபன்னியான ஹேபிட்ஸ் நம்மளை வந்து ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அதையிலையும் பொறுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களும் வந்து நம்மளை டாலரேட் பண்ணுவாங்கங்கிறதே சொல்கிறாங்க. ஒன் டே ராம்ராஜா இஸ் ஷார்லி கம்மிங். ராம்ராஜா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு கான்செப்ட்.
ஃப்ரீடமுக்காக வந்து கொண்டு வந்த கான்செப்டோட பேர் தான் இந்த ராம்ராஜா இஸ் ஷுவர்லி கம்மிங். அது வந்து கண்டிப்பான முறையில் வரும்னு சொல்கிறாங்க. யூ ஆர் கோயிங் பட் யூ வில் விசிட் அகெயின். இப்போ வந்து நீங்கள் போகலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வருவீங்க. எந்த டைம் எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் வருவீங்க, ஒரு நாள் வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் பிலீவிங் இன் செரிமோனி, ஆல்வேஸ் ஐ என்ஜாயிங் யுவர் கம்பெனி. நான் வந்து எந்த ஒரு செரிமோனி அப்படின்னா என்ன, ஒரு செரிமோனியில் வந்து எனக்கு எந்த ஒரு பிலீஃப்மே கிடையாது. ஆனால் நான் எப்போவுமே வந்து என்ஜாய் பண்ணுவேன். என்ன என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனியை வந்து என்ஜாய் பண்ணுவேன். நம்ம கூட இருக்கிறோம் இல்லையா, அந்த கம்பெனியை வந்து என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்கிறார். அண்ட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போமில் வந்து ஃப்ரீடம் வந்து கிடச்சிரும். ஸோ வந்து யாருமே வந்து மனம் தளராமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், அவங்கள பற்றி நம்ம எப்படி இப்படிலாம் அடாப்ட் ஆகி நம்மளோட கல்ச்சரை வந்து நம்ம மறந்துட்டு போகிறோங்கிறதை வந்து சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரீடம்காக நம்ம எப்படி எப்படி வெயிட் பண்ணணுங்கிறத சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனலான போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இவ்வளோதான் சம்மரி. சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.